எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை மை யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஒரு தகவல். 12ஆம் நாள் ஜிஎஸ்டி டியூ டேட் பரிதாபங்கள். காரணம், ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட 2017 முதல் தற்போது 7 ஆண்டுகள் 7 மாதங்கள் முடிவடைந்த நிலையிலும் முக்கியமான மாற்றங்களை ஜிஎஸ்டி அதிகாரிகளும் ஜிஎஸ்டி போர்ட்டலும் ஜிஎஸ்டி கவுன்சிலும் ஏன் செய்யவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிக்கள் மற்றும் அகில இந்திய ஜிஎஸ்டிபிக்கள் மற்றும் வரி ஆலோசகருடைய எண்ணம். காரணம், ஒவ்வொரு மாதம் டியூ டேட் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது டியூ டேட் 20ஆம் தேதியை தான் பார்க்கிறார்கள் ஒழிய எப்படி வேலை செய்வார்கள்? அவர்களுக்கும் குடும்பம், மனைவி, மக்கள், வேலைக்கு ஆள்களுக்கு லீவ் வேண்டும், அவர்களுக்கு விடுமுறை. ஆக டியூ டேட் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் வரி ஆலோசகர்கள் மற்றும் வரி செலுத்துவர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிக்கள் பாடு திண்டாட்டம் தான். காரணம், வங்கி விடுமுறை. ஆக அடுத்த மாதம் 2025 ஏப்ரல் மாதம் ஒரு வகையில் புதிய அக்கவுண்ட் இயர், புதிய கணக்காண்டு 2025-26 ஆரம்பிக்கிறது. நல்லபடியாக ஆரம்பிக்க வேண்டும். அதே வேளையில் 24-25 ஆண்டு மார்ச் மாதம் முடிந்த கணக்குகள் அடுத்த மாதம் தான் தாக்கல் செய்ய டியூ டேட் 18ஆம் தேதி சிஎம்பி 08 என்று சொல்லப்படுகின்ற குவார்டர்லி ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டிய டியூ டேட் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. அதற்கு அடுத்து 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இனிமேல் வரக்கூடிய புது 2025-26ஆம் ஆண்டிலிருந்து அது ஜிஎஸ்டி தமிழ்நாடு மாநில அதிகாரிகளுடைய கனிவான கவனத்திற்கு இதை தயவு செய்து பரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இது அனைத்து வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிக்கள் சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கிறோம். காரணம், வரி செலுத்துபவர்களுக்கு ஒரு சட்டம், வரி அதிகாரிகளுக்கு ஒரு சட்டம் என்று இருக்கக்கூடாது. சட்டம் என்பது அனைவருக்கும் சமமாகும். அதுவும் ஜிஎஸ்டிக்கு முன்பு டிஎன் வாட் சட்டமாக இருந்தாலும் சரி, டிஎன்ஜிஎஸ்டி ஆக்ட் சட்டமாக இருந்தாலும் சரி, வெள்ளி, சனி, ஞாயிறு என்று 3 நாட்கள் ஞாயிறு விடுமுறை அல்லது சனிக்கிழமை விடுமுறை என்றால் அடுத்த வேலை நாள் தான் டியூ டேட்டாக கருதப்பட்டது. அப்படித்தான் நாங்கள் ரிட்டர்ன் தாக்கல் செய்தோம். ஆனால் ஜிஎஸ்டியில் மிகப்பெரிய மன உளைச்சலும் பொருளாதார சிக்கலும் ஏற்படுகிறது. இந்த மாதத்தோடு முடிந்தது, அடுத்த மாதம் தொழில் கட்டத்திற்கு வேலை செய்வதில்லை என முடிவெடுத்து இது ஒரு முக்கியமான முடிவாக நாங்கள் பார்க்கிறோம். இனிமேல் தொழில் கட்டத்திற்கு வேலை செய்வதில்லை. அதே போன்று ஜிஎஸ்டி போர்ட்டல் எந்த பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்வதில்லை. அவர்கள் வேலை செய்தாலும் வேலை செய்யாட்டினாலும் 20ஆம் தேதி டியூ டேட், சர்வர் பிஸி, சர்வர் கிளிச்சஸ் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள். கால் சென்டரில் போன் செய்தாலும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஆக ஜிஎஸ்டி அதிகாரிகள் போன் செய்கிறார்கள், திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை, ஏன் தாமதம் என்று கேட்கிறார்கள். காலை கட்டி போட்டு ஓடுங்கள் என்று சொல்வது போன்று உள்ளது தற்போதைய ஜிஎஸ்டி சட்டத்துடைய நடைமுறை சிக்கல்கள். இவற்றை ஏன் சரி செய்வதில் தாமதம்? தயவு செய்து தமிழ்நாடு வரி ஆலோசகர் சங்கமும், தமிழ்நாடு ஜிஎஸ்டிபிக்கள் சங்கமும், தமிழ்நாடு வணிகர் சங்கமும், தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில், நிதி அமைச்சகம் மற்றும் சிபிஐசியிடம் கோரிக்கை அவசியம் வைக்கவும். வரும் மாதங்களில் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை விடுமுறை என்றால் அடுத்த வேலை நாள் தான் டியூ டேட்டாக மாற்றம் செய்ய வேண்டும். இது தமிழ்நாடு முழுவதும் செய்ய வேண்டும், அகில இந்திய அளவில் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.